ஊரோட தலைவரான பூபதி ஐயாவோட வீட்டு வாசல்ல பெரிய பந்தல். அடுத்த நாள் ஊர்ல பெரிய பண்டிகை. எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி பூபதி ஐயாவும் அவருடைய மனைவியான லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, பண்டிகைக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிச்சா? அக்கத்து பக்கத்து ஊர்லேருந்து பெரிய மனுஷங்க எல்லாரும் வராங்க. யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சுங்க. நான் குடோன்ல இருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து சுத்தம் பண்ணி கூட வச்சுட்டேன். நாளைக்கு காலையில வரவங்களுக்கு காலையில நான் அடை போடலான்னு இருக்கேன். அதுக்காக எல்லா பருப்பையும் கூட ஊறவும் வச்சுட்டேன். ம், இது நல்ல யோசனை தான். ஆனால் வரவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் செஞ்சு போட்டுற முடியுமா? அப்படிப்பட்ட திறமைசாலி நம்ம ஊரில் யார் இருக்காங்க? சமையல் பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க? வேற யார்கிட்டங்க ஐயா? நம்ம ஒரு சமையல்கார ரங்கைய கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். அவன் சமையல் நல்லா தான் பண்ணுவான். ஆனா பேச்சு தான் கொஞ்சம் பயமுடுத்துற மாதிரி இருக்கும். திறமையான சமையல்கார அப்படிங்கிற திமிரு அவனுக்கு ரொம்ப அதிகம். உண்மைதான் பார்வதி. அவன் போன வாரம் பக்கத்து ஊருக்கு போய் எல்லாத்தையும் சமைச்சிருக்கான். சாப்பாடு எல்லாம் நல்லா சுவையா தான் இருந்துச்சு. ஆனா என்னாலதான், நான் சமைச்சதுனாலதான் வேற யாராவது சமைச்சிருந்தா இவ்வளவு வந்திருக்குமா இப்படி வந்திருக்குமான்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தான். அதத்தான் கேட்க முடியல. அப்பதான் சமையல்கார ரங்கையாவும் அவனுக்கு உதவி செய்யற சுப்பையாவும் வந்தாங்க. ரங்கையாவோட நடையிலயும் பேச்சிலையும் நல்ல திமிர் தெரியுது. ஐயா கும்பிடுறேங்க. அம்மா கும்பிடுறேங்க. என்னை பற்றி தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காதில் விழுந்துச்சிங்கம்மா. என் சமையலை பற்றி இந்த ஊருக்காரங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிற 18 ஊருக்காரர்கிட்டையும் கேளுங்க. என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவாங்க. சரி சரி ரங்கையா, நாளைக்கு காலையில் உன்னோட திறமை என்னன்னு இந்த ஊர் பார்க்கத்தானே போகுது. விருந்துக்கு 500 பேர் வர போகிறாங்க. அவங்க யாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் சுவையான சாப்பாடை பரிமாறணும், பார்த்துக்கோ. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, என்னங்கய்யா, என் திறமை மேலேயே உங்களுக்கு சந்தேகமா? 500 பேர் இல்லைங்கய்யா, 1000 பேர் வந்தால் கூட அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பாடு சமைச்சு போடுற திறமை எங்கிட்ட இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் போய் படுத்து தூங்குங்க. வாடா சுப்பையா, போய் வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்கண்ணே. அம்மா, நாங்கள் சமையல் அறையில் இருக்கோம். தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்துருங்க. சரி சுப்பையா, தேவையான எல்லாத்தையுமே நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பார்த்து கவனமா போடுங்க. ரங்கையா சுப்பையா சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் பூபதியோட சொந்தக்கார பாட்டியான சீத்தம்மா பாட்டி வந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய அனுபவசாலி, ரொம்பவும் அமைதியானவங்க. நல்லா இருக்கியாப்பா பூபதி? ஒரு முழுக்க பண்டிகை களை கட்டுது போல. உன் வீட்டுக்கு முன்னாடியும் பந்தல் எல்லாம் போட்டு வச்சிருக்க. வாங்கம்மா வாங்க. உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், விளைச்சலெல்லாம் எப்படிம்மா இருக்கு? நல்லா விளைஞ்சிருக்கா? எல்லாம் கடவுளோட கருணைப்பா. நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆமா, லக்ஷ்மி எங்க? இதோ வந்துட்டேமா அப்படின்னு உள்ள இருந்து உள்ள கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஏதோ பெரிய பாரமே மனசு விட்டு இறங்கி போன மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, நாளைக்கு காலையில வரவங்களுக்கு அடை தோசை போடலான்னு இருக்கோம். சமைக்கிறது நம்ம ரங்கையா தான். என்ன அவன் பேசுறத பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. திறமை இருக்கிற இடத்துல திமிரு இருக்கணுமா என்ன? சமையலுங்கிறது ஒரு தவம் மாதிரிமா. சமைக்கிறவனுக்கு திறமை இருக்கணும், ஆனா திமிரு இருக்க கூடாது. அப்படி திமிரு இருந்தா அவன் சமைச்ச சாப்பாடு கூட சரியா வராது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடவுளோட தயவால எல்லாமே நல்லபடியா நடந்தா நமக்கு அது போதும். அன்னைக்கு ராத்திரி நேரம் சமையல் செய்யற இடத்துல சுப்பையா உரல்ல போட்டு மாவரைச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்திலே ரங்கையாவும் இருந்தான். அண்ணே, மாவை அரைச்சிட்டேன். இதில் இஞ்சி பச்சை மிளகா போடவா? டேய், நான் சொல்கிற வரைக்கும் வேறு எதுவுமே அதில் போடக்கூடாது. நான் சொல்கிற நேரத்தில் நிப்பாட்டி, அப்போ நான் சொல்கிற நேரத்தில் மட்டும் நீ போடு. அப்படி இல்லைண்ணே, மாவு தனியாக அரைச்சிட்டா நாளைக்கு தவால அடையை போட்டு சுட்டு எடுக்க முடியாது. அடைக்கு கொஞ்சம் மாவு கனமாக தானே இருக்கணும், லக்ஷ்மி அம்மாவும் சொன்னாங்க. இப்போ சமைக்க போகிறது லக்ஷ்மி அம்மாவா இல்லை நானா? என் சமையலை அவங்க சொன்னபடி நான் எதுக்கு செய்யணும்? என் சமையலை நான் சொல்கிறபடி நீ செய். நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி மட்டும் கேளு. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காத. அடுத்த நாள் காலையில பண்டிகை நாள். பூபதி ஐயாவோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பந்தலுக்கு கீழே ஊஜனுங்க எல்லாருமே காலையில சாப்பாடு சாப்பிடுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் சமையல் கட்டுல, அண்ணே, அடுப்பில் பெரிய பெரிய விறகு வச்சுட்ட. நெருப்பு அதிகமாக இருக்குது, தவா காஞ்சி போச்சு. இப்போ அடை போட்டால் தீஞ்சு போயிடண்ணே. நீ வேற சும்மா இரு சுப்பையா, வெளியில் 500 பேர் இருக்காங்க. மெதுவான தீயில அடையை போட்டு சுட்டு எடுத்து எவ்வளோ நேரத்தில் கொடுக்க முடியும்? தீ அதிகமாக இருந்தால் தான் சீக்கிரமாக சுட முடியும். ரங்கையா திமிரா கரண்டியில மாவை எடுத்து நல்ல சூடா கொதிக்கிற தவால ஊத்துனான். அவ்வளவுதான், ஒரு நொடியில
தவால ஊத்துன அந்த மாவெல்லாம் தீஞ்சி கரிஞ்சு போச்சு. அந்த கருகுன வாசம் கூட எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சுது. அண்ணே, தீஞ்சு போச்சுண்ணே. பாரு எவ்வளோ கருப்பா இருக்குன்னு. அதை திருப்பி கூட போட முடியலண்ணே. தவால அப்படியே ஒட்டிக்கிச்சு. ரங்கையா பதட்டமா, என்னடா இது? இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லையே. மாவு ஊத்துன உடனே இப்படி தீஞ்சு போச்சு. சுப்பையா, நெருப்ப குறை, இல்லைனா அடை வராது போல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அனல் அதிகமா இருக்குன்னு. நீ கேட்டியா? வெளியே ஜனங்க கத்துறாங்க பாரு. புகை வாசம் வெளியில போச்சு. அப்ப பூபதி, லக்ஷ்மி எல்லாரும் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக சமையல் கட்டுக்கு வந்தாங்க. இன்னரங்கய்யா, என்ன நடக்குது? உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா இப்படி எல்லாத்தையும் தீச்சி வைக்கிற? வெளியில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரங்கையா கொஞ்சம் பதட்டமா, ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. எப்பவுமே நான் சுட்டி எடுக்கிற அடை தான். இன்னைக்கு என்னமோ திடீர்னு தீஞ்சு போச்சு. என் மேல எதுவும் தப்பு இல்லை. தப்பெல்லாம் அந்த மாவுல தான் இருக்கு போல. மாவுல எப்படிடா குறை வரும்? எல்லா பொருளையும் சரியா போட்டு என் கையில தானே நான் ஊற வச்சேன். உன் தப்ப மறைக்க பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கியா? இப்ப என்னங்க பண்றது? வெளியில எல்லாரும் சாப்பிட காத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னமோ சொதப்பி வச்சுட்டானே. இவன் திமிரா பேசும்போதே எனக்கு தெரியும் லட்சுமி அம்மா. ஒருத்தனுக்கு திறமை மட்டும் போதாது, கொஞ்சம் பணிவும் இருக்கணும். பணிவில்லாத இடத்துல எந்த வேலையும் சரியா நடக்காது. ரங்கையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கை கால் எல்லாம் நடுங்குச்சு. அவன் அகங்காரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரியா அந்த நேரத்துலதான் குச்சி ஊனிக்கிட்டு சீதாம்மா அங்க வந்தாங்க. என்னப்பா, என்ன பதட்டம் இங்க? சமையல் கட்டுல சமையல் பண்ற சத்தம் கேட்காம நீங்க பேசுற சத்தம் கேக்குது. பாருங்கம்மா, இந்த திமிரு பிடிச்சவன் என்ன பண்ணியிருக்கான்னு. மாவு ஏதோ சரியா அரைக்கல போல தெரியுது. மாவெல்லாம் அப்படியே தவால ஒட்டிக்குது. வெளியில ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதப்பா பூபதி, எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கும். எப்பா சுப்பையா, அந்த அடுப்புல இருக்கிற பெரிய விறக முதல்ல வெளியே எடு. சரிங்கம்மா. இங்க பாருப்பா, அடை தோசை சுடும்போது நெருப்பு அதிகமா வச்சிட கூடாது. உள்ள வேகாது, வெளியில தீஞ்சு போயிடும். எப்பவுமே தீ கம்மியா இருந்தா மட்டும்தான் உள்ளேயும் வேகும், வெளியிலயும் நல்லா வேகும். அத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்போ ரங்கையா கவலையா, மன்னிச்சிடுங்கம்மா. வேக வேகமாக அடையே சுட்டு கொடுத்து வெளியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்து தான் தீயை அதிகமாக வச்சேன். ஆனால் இப்போ இந்த தவா ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. சரி சரி, நீ கவலைப்படாம ஓரமா நில்லு. சுப்பையா, அந்த தவாவை கீழே இறக்கு. முதல்ல அது மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தீஞ்சு போன மாவை தேய்ச்சி எடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பலை போட்டு நல்லா கழுவி கொண்டு வா. சரிங்கம்மா. சுப்பையா தவாவை சுத்தம் செஞ்சு கொண்டு வந்தான். இப்ப ஒரு வெங்காயத்தை பாதியா வெட்டி அதை எண்ணெயில முக்கி அந்த தவா முழுக்க நல்லா தேய்ச்சி விடு. தவால அதிகமா சூடேறாம மாவு ஒட்டாம அப்பதான் தோசை வரும். அட, இது நல்ல யோசனை தான் பாட்டி. இந்த மாதிரி குறிப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. சமையலுங்கிறது ஒரு தவமா, அந்த தவத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். அப்பதான் சமையல் நல்ல சுவையா வரும். ரங்கையா, தீ கொஞ்சமா இருக்கான்னு கவனி. லக்ஷ்மி, அந்த மாவு கிண்ணத்தை கொண்டு வாமா. லக்ஷ்மி மாவு கிண்ணத்தை சீத்தம்மா கிட்ட கொடுத்தாங்க. சீத்தம்மா ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு கரண்டி மாவா எடுத்து 2 தவால மாத்தி மாத்தி அடைதோசை சுட ஆரம்பிச்சாங்க. மெதுவா எரியற அந்த தீயில மெதுவா அந்த அடையும் வேக ஆரம்பிச்சுது. அப்ப அதுல இருந்து வர மனம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. ரங்கையண்ணா, பாருங்க, அது தீஞ்சு போகவே இல்லை. நல்லபடியாக வருது. பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். அந்த அம்மா கையில் ஏதோ வித்தை இருக்குடா. நான் தான் பெரிய சமையல்காரன்னு திமிரு பிடிச்சி திரிஞ்சேன். அதனால தான் இன்னைக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டான். சீத்தம்மா மெதுவா அந்த அடைதோசையை திருப்பி போட்டாங்க. அது நல்லா முறுமுறுன்னு வெந்து வந்துச்சு. தனியா தட்டுல வச்சுட்டாங்க. பூபதி, முதல்ல இந்த அடைதோசையை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறமா வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தட்டுல சட்னியை வச்சு அந்த அடைதோசையை வச்சு கொடுத்தாங்க. பூபதியும் அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு. ஆஹா, அம்மா, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு, வெளியில நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. எப்படியோ என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்கம்மா. ஆமாமா, இன்னைக்கு நீங்க கடவுள் மாதிரி வந்து சரியான நேரத்துல எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. இல்லனா வீட்டுக்கு பசியோட வந்தவங்களுக்கு நாங்க என்னத்தை தான் போட்டிருப்போமோ தெரியல. சுப்பையா, இனிமே லேட் பண்ணாத. அத பாட்டி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வேக வேகமா அடைய சுட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க. எல்லாரும் வெளியில கேக்குறாங்க, பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆ, சரிங்கம்மா. ரங்கையண்ணா, வாங்க. தீயை கம்மியாக வச்சு அம்மா சொன்ன மாதிரியே சுடலாம். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சமையல் செய்கிறதுல
என்ன மாதிரி திறமைசாலி யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அகங்காரம் தான் இன்னைக்கு என் கண்ணை மறைச்சிருச்சு. நல்ல வேலையா நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்கம்மா. உங்களுக்கு நான் கடன் போட்டிருக்கேன். இனிமே என்றைக்குமே திமிரா நடந்துக்க மாட்டேம்மா. எல்லா வேலையிலையும் நான் பணிவாக நடந்துக்கிறேன். சந்தோஷம்ப்பா. உன் கையில நல்ல திறமை இருக்கு. அந்த திறமை இன்னும் அதிகமாகணும்னா உனக்குள்ள இருக்கிற திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் விடு. திறமை இருக்கிற இடத்துல திமிரு இருக்கணும்னு அவசியம் இல்ல. திமிரு இல்லாம பணிவா என்னைக்கு இருக்கியோ அன்னைக்குதான் உன்கிட்ட இருக்கிற திறமைக்கே ஒரு மதிப்பு. சமையலுங்கிறது தம செய்யற மாதிரி பொறுமையா நிதானமா செய்யணும். அப்பதான் சாப்பாடும் நல்லா வரும், அதோட சுவையும் அதிகமா இருக்கும். அது உனக்கு தெரியும்ல. ரங்கையா சுப்பையா 2 பேரும் சேர்ந்து சீத்தம்மா பாட்டி சொன்ன மாதிரியே மெதுவான தீயில உடனே அவங்க அடதோசைய சுட ஆரம்பிச்சாங்க. சரியா அடதோசை எல்லாமே சுட்டு சுட்டு கொண்டு வந்து வெளியில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பரிமாறினாங்க. அடதோசை ரொம்ப சுவையா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து மனசார பாராட்டினாங்க. அதை பார்த்து பூபதி சந்தோஷமா, பாத்தியா லக்ஷ்மி, ஜனங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. சீத்தம்மாவால தான் நாம் இன்னைக்கு தப்பிச்சோம். ஒருத்தவங்களுக்கு திறமை இருந்தால் போதாது, தன்னடக்கமும் கூட இருந்தால் தான் அந்த திறமைக்கே மதிப்பு. உண்மைதாங்க. ரங்கையாவும் திமிரெல்லாம் விட்டுட்டு பணிவா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவமே நடந்துச்சு போல. அப்படி அன்னைக்கு பண்டிகை நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னையோட ரங்கையா அவனுடைய திமிர் எல்லாத்தையுமே விட்டுட்டான். அவனுடைய திறமைக்கேத்த மதிப்பு கிடைக்கிற அளவுக்கு தான் அவன் எப்பவுமே பணிவோட இருந்தான். ஊர்ல எந்த விசேஷம் இருந்தாலும் எல்லாரும் ரங்கையாவை தான் விரும்பி கூப்பிடுவாங்க. பாட்டி கத்து கொடுத்த பாடம் அவன் வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம கிட்ட திறமை இருக்கு அப்படின்னும் போது அது கூடவே பணிவும் இருந்தா மட்டும்தான் அந்த திறமைக்கே அழகு. திறமை இருக்கேன்னா அது கூட திமிரு அதிகமாச்சுன்னா அப்புறம் அந்த திறமைக்கு மதிப்பே இருக்காது. நாராயணன் அவர் வீட்டு திண்ணையில வெள்ளித்தட்டுல உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நெய் வாசம் குப்புன்னு அடிச்சுது. பார்வதி அம்மா அலுப்பே இல்லாம பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பக்கத்துல கணக்கு பிள்ளை வீரையாவும் விவசாயி சுப்பையாவும் கைய கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாராயண சுப்பையாவ கோவமா பார்த்து, என்ன சுப்பையா, உனக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கையை கட்டி சும்மா நின்னா என்னதான் அர்த்தம்? சுப்பையா பயந்துகிட்டே, ஐயா, இந்த ஒரு தடவை அவகாசம் கொடுங்க. இந்த வருஷம் விளைச்சல் வரல. அடுத்த விளைச்சல் வந்ததும் உங்க கடனை கொடுத்துடுறேன். எங்க வயித்துல அடிக்காதீங்க ஐயா. விளைச்சல் வந்தா என்ன, வரலனா எனக்கு என்னடா? எனக்கு தேவை வட்டியோட அசலும் சேர்ந்து வரணும். ஒழுங்கு மரியாதையா நாளைக்குள்ள கொடு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து மாட்டை எடுத்துப்பேன். ஐயா, மாடுங்க இல்லைன்னா பொழப்பு நடக்காதுங்க. அடுத்த மாசம் கொடுக்கறேன். வீரையா, இனி இவங்கிட்ட பேச்சில்ல. இவனை விரட்டி விடு, பார்க்கவே வெறுப்பா இருக்கு. வீரையா சுப்பையாவ அங்கிருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நாராயண சாப்பிட்டு கைய கழுவிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா மெதுவா, ஏங்க இவ்வளவு கடுமையா நடந்துக்கணுமா? பாவம் சுப்பையா, அவன் உண்மையதான் சொல்றான். இந்த வருஷம் அவனுக்கு விளைச்சல் எதுவும் வரல. இந்த ஒரு தடவை அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க கூடாதா? பார்வதி, வியாபார விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கு வட்டி வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? நான் இவன் ஒருத்தனுக்கு பார்த்தனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேட்பானுங்க. அது இல்லைங்க. நாம ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருந்தா அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த கூடாது. கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான், அதை வச்சு உதவி செய்யலாம்ல. கடவுள் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல. நான் என் அறிவை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நான் சும்மா கொடுக்க மாட்டேன். நாளைக்கு நான் பட்டணத்துக்கு போறேன். வட்டி பணம் எல்லாத்தையும் சேர்த்து தங்க நகை வாங்கிட்டு வரேன். இந்த ஊர்லயே எல்லார விடவும் என்கிட்ட தான் தங்கம் அதிகமா இருக்கணும். இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் எவ்வளவு நாளுங்க இருக்கும்? நாம போகும்போது நம்ம கூட வர்றது இது இல்லையே, நல்ல குணங்கள் தானே. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. என் துணி எடுத்து வை, நாளைக்கு நான் கிளம்பணும். நாராயண அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புனா. காட்டுக்கு நடுவுல இருக்கிற வழியில போகணும். திடீர்னு பார்த்தா காட்டுக்கு நடுவுல பெரிய பெரிய மரக்கட்டைய வெட்டி போட்டிருந்தாங்க. வண்டி நின்னுச்சு. கொள்ளக்காரனுங்களும் அங்க வந்தானுங்க. இறங்கு, வண்டியை விட்டு கீழே இறங்கு. நாராயண வண்டியை விட்டு இறங்குனா. டேய், நான் யாருன்னு தெரியாம என் வண்டியை நிறுத்தி இருக்கீங்க. நான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. என்கிட்ட துப்பாக்கியும் இருக்கு. நாராயண துப்பாக்கி எடுக்க போகும்போது பின்னாடி இருந்த ஒரு திருடன் வந்து அவன் தலையில ஓங்கி கட்டையால அடிச்சிட்டான். நாராயண அப்படியே கீழே விழுந்துட்டான். நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு தேவை உன் உயிர் இல்ல, உன் பணம். திருடனுங்க அவன் போட்டுக்கிட்டு இருந்த வாட்ச், தங்க காப்பு, தங்க சங்கிலி, அப்புறம் வண்டியில இருந்த பணப்பையை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. நாராயண ரத்த வெள்ளத்துல, டேய், அது என் கஷ்டம்டா, அதை எடுக்காதீங்கடா.
மிச்சத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. எதுவும் இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் நாராயணனோட பையில ஒரு சின்ன தங்க காசு ரகசியமா இருந்துச்சு. அதை திருடனுங்க கவனிக்கல. இவன் உயிரோட இருந்தா நம்மள போட்டு கொடுத்துடுவான். பக்கத்துல இருக்கிற பள்ளத்துல போட்டுடுங்க, யாருக்கும் கிடைக்க மாட்டான். திருடனுங்க 3 பேரும் சேர்ந்து நாராயணனை பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு நாராயணன் அந்த பள்ளத்துல போய் விழுந்தான். இருட்டு, அமைதி. கால் ஒடிஞ்சதுனால நாராயணனால அங்கிருந்து அசைய கூட முடியல. இப்படி 2 நாள் போச்சு. பசி தாகத்துல மாட்டிக்கிட்ட நாராயண தவச்சுக்கிட்டு இருந்தான். பாவம் அவனுடைய தொண்டையும் வறண்டு போக ஆரம்பிச்சுது. ஐயோ, தாகம், பசி, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. என் சொத்தை கூட மொத்தமா தரேன், தண்ணி கொடுங்க. காட்டுல பறவைகளோட சத்தத்தை விட்டா வேற எந்த சத்தமும் இல்ல. நாராயண அவன் கிட்ட இருக்கிற தங்க காசை கையில எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். சூரிய ஒளியில அது பளபளன்னு ஜொலிச்சுது. நாராயண அந்த நாணயத்தை பார்த்து பைத்தியக்கார மாதிரி, தங்கம், இந்த தங்கத்துக்காக எத்தனை பேரை அழ வச்சிருக்கேன், எத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு தாகம் எடுக்குது. இந்த தங்கம் தண்ணி ஆகுமா? இப்ப எனக்கு பசிக்குது. தங்கம் சாப்பாடாகுமா? ச்சே, இந்த காட்டுல இந்த தங்கத்தை விட இங்க இருக்கிற மண்ணுக்கு தான் மதிப்பு அதிகம் போலையே. கோவத்துல அந்த தக்கத்தை தூக்கி எறிய போய் அப்புறம் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டான். ஏன்னா இப்போதைக்கு அவன் கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான். பார்வதி, நீ சொன்னது உண்மைதான். பசியை தீக்கிற மனசுதான் ரொம்ப பெருசு. அது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சூரியன் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன புண்ணியம்? அந்த நேரத்துல மேல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம். அப்ப நாராயண அவன் சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி, ஐயோ, யாரது? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, இங்க என் உயிர் போய்கிட்டு இருக்கு. மேல இருந்து சோமையா எட்டி பார்த்தான். கருப்பா, உடம்பு பலமா இருந்துச்சு. கையில ஒரு கோடாலி. அட, என்ன இது? என்னங்கய்யா, இந்த பள்ளத்துல எப்படி விழுந்தீங்க? தம்பி, திருடனுங்க என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாளா உள்ள இருக்கேன், மேல தூக்கி விடுப்பா. ஐயோ ஜமீன்தாரா, கொஞ்ச நேரம் இருங்க. இங்க எதனா கயிறு கிடைக்குதான்னு பாக்கறேன். அப்புறம் என்னால தனியா உங்களை தூக்க முடியாது. விறகு கொண்டு வர போன என் பொண்டாட்டியும் சீக்கிரம் வந்துடுவா, இருங்க. சோமையா சத்தமா கத்துனா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்க இருக்க? சீக்கிரம் வா, உன் உதவி தேவைப்படுது. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வேகமா ஓடி வந்தா. கையில ஒரு கூடை, இடுப்புல சொரக்காவோட கட்டிக்கிட்டு இருந்தா. என்னையா, என்னாச்சு? உயிரே போற மாதிரி ஏன் சத்தமா கத்துன? ஐயோ லக்ஷ்மி, முதல்ல இந்த பள்ளத்தை பாரு. நம்ம ஊரு ஜமீன்தாரு 2 நாளா பள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறாராமா. பாவம் பசியில தவிக்கிறாரு. லக்ஷ்மி பள்ளத்துல எட்டி பார்த்து நாராயணனை பார்த்ததுமே, ஓஹோ இவரா? அவர் அப்படியே கிடக்கட்டும், நமக்கு எதுக்கு, வாங்க போலாம். என்ன சொல்ற நீ? அவர் ஆபத்துல இருக்காரு, போலான்னு கூப்பிடுறியே. மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆளு கடன் கேட்க போனப்போ நாயை விட்டு துரத்துனது இந்த மனுஷன் தானே? நம்மள மனுஷங்களா கூட பார்க்காத இந்த மனுஷனை நாம ஏன் காப்பாத்தணும்? அப்ப அதை கேட்டு நாராயண, ஆமா லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. நான் தான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். இப்பதாம்மா எனக்கு எல்லாம் புரியுது. தயவு செஞ்சு காப்பாத்து, என்னால முடியல. லக்ஷ்மி, பாவம், தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி நேரத்துல அவரை பழி வாங்க கூடாது. பசியில இருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் சோறு இருக்குல்ல, அதை கூட. சரி மாமா, நீ சொன்னா எது வேணாலும் செய்றேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு. இதை அவருக்கு கொடுத்துட்டா காலையில இருந்து நம்ம எதுவும் சாப்பிடலையே, அப்போ நமக்கு? அம்மா, அந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொடுமா. அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு தங்க காசு இருக்கு. அது 1 பவுனு, 1000கணக்கில் விலை போகும். தயவு செஞ்சு சாப்பாட்டை கொடுமா. நாராயண கையில இருக்கிற அந்த தங்க காசை எடுத்து அவங்க கிட்ட காட்டினான். லக்ஷ்மி அதை பார்த்து சிரிச்சு, தங்கமா, ஐயா, இந்த காட்டுக்கு நடுவுல அந்த தங்கத்தை வச்சு தேய்ச்சா தண்ணி வந்துருமா? இல்ல அந்த தங்கத்தை கொடுத்து இங்க வாங்கி சாப்பிட எங்கேயாவது யாராவது சாப்பாடு விற்கிறாங்களா? காட்டுல பசிக்கும் போது இந்த சாப்பாடு தான் தங்கமே. உங்க தங்கத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு இல்லம்மா, இது இருந்தா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் இல்ல? அதுக்கு முதல்ல உடம்புல உயிர் இருக்கணுமே. இப்ப இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடலன்னா உன்னை தூக்க எனக்கு எப்படி பலம் வரும்? இந்த தங்கம் யாருக்கு வேணும்? இது என்ன என் உயிரியா காப்பாத்த போகுது? நாராயண அழுதுகிட்டே, உண்மைதான்ப்பா, இத்தனை நாளா பணம் தான் பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா பசின்னு வரும்போது பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தயவு பண்ணி சாப்பாடு கொடு, உனக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஐயா. இந்தாங்க, எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடை கைத்த கட்டி கீழே இருக்கிறேன், பொறுமையா சாப்பிடுங்க. நாராயணா அந்த சாப்பாடை வேக வேகமா சாப்பிட்டான். அப்பதான் அவனுக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோமையா லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து நாராயணனை மேல தூக்குனாங்க. நாராயண உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி அவளுடைய புடவைய கிழிச்சு
அவன் அடிபட்ட இடத்துக்கு கட்டு போட்டான். ரொம்ப அடிபட்டிருக்கு போலங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. லக்ஷ்மி, என் உயிரை காப்பாத்தின பொண்ணுமா நீ. உன்னோட ஆளுங்களை நான் மனசாட்சியே இல்லாம கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். மனுஷனா பிறந்து ஒருத்தருக்கு உதவலன்னா அதுக்கு மனுஷனா பிறக்கவே வேண்டாம். சரி வாங்க, கரடி வர நேரமாகுது, உங்களை ஊருக்கு தூக்கிக்கிட்டு போறேன். சோமையா நாராயணனை அவனுடைய தோல்ல சுமந்து நடந்து வந்துகிட்டு இருந்தான். கூடவே லக்ஷ்மியும் தைரியமா நடந்து வந்துகிட்டு இருந்தா. சோமு, உனக்கு வீடு வயல்லாம் இருக்கா? வீடா? இந்த காடு தான் எங்க வீடு. அந்த சூரியனும் ஆகாயமும் தான் எங்க வயலு. நாங்க கூலி வேலை பார்த்து பொழைக்கிறோங்க ஐயா. இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் கொடுத்த தங்கத்தை வேணான்னு சொன்னியே, நீ பெரிய மனுஷன்தான். அன்னைக்கு ராத்திரி நேரம் பார்வதி அம்மா விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே வீரையா நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப வெளியில ஒரு சத்தம். அம்மா, யாரோ வராங்கம்மா. சோமைய லக்ஷ்மி நாராயணனை உள்ள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. பார்வதி அம்மா ரொம்பவும் பயந்து போய், ஏங்க என்னங்க ஆச்சு? பயப்படாத பார்வதி, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா சோமையாவும் லக்ஷ்மியும் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். பார்வதி அம்மா சோமையோட கால்ல விழ போனாங்க. தம்பி, என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துற உன்னை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேப்பா. அப்ப சோமைய பின்னாடி போய், பரவாயில்லங்கம்மா, இது ஒரு சின்ன உதவி தானே. வீரையா, உள்ள போய் பணம் கொண்டு வா. வேணாங்க ஐயா, எங்களுக்கு பணம் வேணாம். பணம் கொடுக்கலம்மா, இந்த தங்க காசை வச்சுக்கோ. இத பிரதிபலனா கொடுக்கல, உன் கூட பிறந்த அண்ணன் உனக்கு கொடுத்ததா நினைச்சி வாங்கிக்கோ. லக்ஷ்மி சோமையாவை பார்த்தா. சோமையா சரிங்கிற மாதிரி தலையாசிச்சான். வீரையா, காலையில அந்த சுப்பையாவை வர சொல்லி அவன் கடனை தள்ளுபடி பண்ணிடு. அப்படியே சோமுவுக்கு நம்ம ஊர் எல்லையில இருக்கிற 10 ஏக்கர் பூமியை எழுதி கொடுத்துடு. இனி நீங்க கஷ்டப்பட வேண்டாம், விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோங்க. பார்வதி அம்மா சந்தோஷமா, உண்மையாவாங்க? ஆமா பார்வதி, சாப்பாடு தண்ணி இல்லாம 2 நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னோட தங்கமும் பணமும் என்னை வந்து காப்பாத்தல. யாருன்னே தெரியாத இவங்க 2 பேரும் தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அன்னையில இருந்து அந்த ஊர்ல யாரும் பட்னியா இருக்கல. நாராயணனோட வீடு அன்னசத்திரமா மாறுச்சு. சோமையா லக்ஷ்மி அந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்தாங்க. பசியோட மதிப்பு புரிஞ்சுக்கிட்ட நாராயண தங்கத்தை விட சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் நிரந்தரம் இல்ல, மனுஷங்களுக்கு நாம செய்யற உதவிதான் எப்பவுமே நிரந்தரம்.